வெல்கம் டு PH அகாடமி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ இந்த டாப்பிக்கில் உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு மெமரி ட்ரிக் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது, இந்த டாப்பிக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மெமரி ட்ரிக் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ப்ளஸ் அதோட டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். என்னோட மெமரி, நான் என்ன சொல்கிற மெமரி ட்ரிக்கோ அந்த மெமரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் அந்த டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மெமரி ட்ரிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு ஜென்ரலாக ஒரு அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கியாலஜிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். அதுக்கான தமிழ் வேர்ட் என்னன்னா தொல்லியல். ஸோ இந்த ஆர்கியாலஜிங்கிற வேர்ட் வந்துட்டு ஆர்கியாஸ் அண்ட் லோக்கோஸ் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. ஆர்கியாஸ்னா பழமை, லோக்கோஸ்னா அறிவியல். இது வந்து ஒரு கிரேக்க சொல். இதோட வரையறை என்னன்னா மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற கருவி பொருட்கள், அது வந்துட்டு எது வேணுமாலும் இருக்கலாம். கற்கருவிகள், பானைகள், அப்படி இல்லைனா வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை அனிமல்ஸோட எலும்புகள் கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு அகழ்ந்தெடுத்து அந்த காலத்தில் மக்கள் வந்துட்டு எந்த வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி நம்ம படிக்கிறது தான் ஆர்கியாலஜிஸ்ட். ஓகே, இந்த ஆர்கியாலஜிஸ்டோட முக்கியத்துவம் என்னன்னா நம்மளோட பழைய சமுதாயத்தினர் வந்து என்ன விட்டு சென்றிருக்காங்கிற விஷயத்த நம்ம மறுபதிவு செய்ய முடியும். அதுதான் அதோட முக்கியத்துவம். பண்டைய தமிழகத்தின் பண்பாடு பற்றிய கால வரிசை மொத்தம் எத்தனை கால வரிசை இருக்குது பாருங்கள். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு கற்காலம், பெருங்கற்காலம், பண்டைய வரலாற்று காலம், இல்லைன்னா சங்க காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட கால வரிசை என்னன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 20 லட்சம் பொது ஆண்டு முன் 20 லட்சத்துலேருந்து 8000 வரை வந்துட்டு பழங்கற்காலம். இப்போ 8000 முடிஞ்சிடுச்சு. அடுத்து பொது ஆண்டு முன் 8000 1300 வரலையும் இடைக்கற்காலம். பொது ஆண்டு முன் 2000 1000 வரலையும் புதிய கற்காலம். ஸோ 1300 பொது ஆண்டு முன் 1300 பொது ஆண்டு முன் 500 வர இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது ஆண்டு முன் 300 பொது ஆண்டு பின் 300 வரை அதுதான் சங்க காலம். இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு நிறைய இலக்கியங்களை பார்ப்போம். பழங்கற்காலத்தில் மக்கள் வந்துட்டு என்ன பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னா கைக்கோடாரிகள், வெட்டுக்கத்தி பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட முக்கியமான தொழில் என்னவாக இருந்திருக்குன்னா வேட்டையாடி உணவை சேகரிக்கிறது தான் அவங்க முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. இடைக்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நுண்கற்கருவிகளை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பழங்கற்கால மனிதர்களுக்கும் இடைக்கற்கால மனிதர்களுக்கும் உலகத்தை பற்றி தெரியல. அதே மட்டும் புதிய கற்கால மனிதர்களும் தெரியாது. இவங்க என்ன தொழில் பண்ணியிருக்காங்கன்னா விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி அதை மட்டும் சாப்பிட்றது தான் இவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே புதிய கற்காலத்தில் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும். அது என்னன்னா இவங்களும் மெருகேற்றப்பட்ட கோடாரிகள் மற்றும் நுண் கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே அந்த ரெவல்யூஷன் என்னன்னா விலங்குகளை பழகுதல், பயிரிடுவதல், விவசாயம் பண்ணுறது, ஃபார்மிங் பண்ணுறது, இவங்க தான் வந்துட்டு இங்கே வந்து புதுப்பிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் வந்துட்டு இந்த புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க, குழுவாக வாழ்ந்திருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கேயும் வேட்டையாடுறவங்க இருந்திருக்காங்க, பயிரிட்டு விவசாயம் பண்ணி விலங்குகளை பழக்கி அப்படியும் உணவு சேகரித்து வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த இரும்பு கற்காலத்தில் தான் இன்னொரு ரெவல்யூஷன் என்ன நடந்திருக்குன்னா ஈமச்சடங்கு முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இறந்து போனவங்களுக்கு பண்ணுற ஒரு முறை வந்துட்டு இந்த இரும்பு கற்காலம் அல்லது பெருங்கற்காலத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட மெயின் தொழில் என்னவாக இருந்திருக்குன்னா அதே மாட்டம் தான், உணவு சேகரிப்பது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று விவசாயம் பண்ணியிருக்காங்க, இன்னும் அடுத்தது விலங்குகளை பழக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேட்டையாடி இது பண்ணுறது. இங்கே வந்துட்டு இரும்பு கற்காலம், பெருங்கற்காலம், இங்கே வந்துட்டு ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு குழு தலைவர் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒரு குழுவை வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் எங்கே உருவாயிருக்காருன்னா இரும்பு கற்காலத்தில் தான் உருவாகியிருக்காங்க. ஸோ அந்த மண்பாண்டம், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இவங்க தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கைவினை திறன்களின் சிறப்பு நிபுணர்கள், குயவர்கள், கொல்லர்கள், இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா இந்த இரும்பு கற்காலத்தில் இருந்து தான் உருவாகியிருக்காங்க. அடுத்தது பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். இங்கே வந்துட்டு சேர, சோழர், பாண்டியர் அந்த மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணி
அப்போ எப்படி வாழ்க்கை முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் சங்க காலம். இங்கே மேக்ஸிமம் பாருங்கள் கடல் வழி வணிகம்லாம் இருந்திருக்கு. எங்கே சங்க காலத்தில் இருந்திருக்கு. வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது இந்த சிஜே தாம்சன் அப்படிங்கிறவர் வந்துட்டு 3 கட்டமாக பிரிச்சிருக்காரு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை வந்துட்டு 3 கட்டமாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து கற்காலம், இன்னொன்று வந்துட்டு வெண்கல காலம், இன்னொன்று வந்துட்டு இரும்பு காலம். கற்காலங்கிறது கல்லை மட்டும் தான் கல்லை பயன்படுத்தி கருவியை உருவாக்கி அது மூலியமாக உணவு சேகரித்து வாழ்ந்துருக்காங்க. இந்த வெண்கல காலம் இரும்பு காலம்ங்கிறது உலோகம். இவங்க இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து உலோகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்துட்டு அந்த பொருளில் ஆன கருவிகளை பயன்படுத்தி வாழ்ந்துருக்காங்க. கற்காலம் வந்துட்டு 3 டைப். ஒன்று அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ஓகே. உலோக காலம் 2 டைப். ஒன்று வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ் வெண்கல காலம், இன்னொன்று வந்து இரும்பு காலம். வெண்கல காலம்னா வெண்கலம் உலோகத்தை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. இரும்பு காலம்னா இரும்பை பயன்படுத்தியிருப்பாங்க. பழங்கற்கால பண்பாடு. பழங்கற்காலம் வந்துட்டு 3 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்துட்டு கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், இன்னொன்று வந்துட்டு மேல் பழங்கற்காலம். இந்த கீழ் பழங்கற்காலத்தில் ஹோமினினி அப்படிங்கிற ஒரு இனத்தில் வாழ்ந்தவங்க வந்துட்டு ஒரு கற்களான ஆன கருவிகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கருவியை வந்துட்டு தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க? அதிரம்பாக்கம், குடியம், இந்த 2 இடத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்ச அந்த கருவியை வந்துட்டு காஸ்மிக் கதிர் ஆய்வின்படி அதோட வருஷத்தை எப்படி கணக்கிட்டுருக்காங்கன்னா, கண்டுபிடிக்கும் போது அதோட வருஷம் என்னன்னு தெரியுதுன்னா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சான்று இதுதாங்க. அடுத்தது வந்துட்டு கோசஸ் தலையாறு பகுதியில் வாழ்ந்த மனித மூதாதையர்கள், அவங்களோட பேர் என்னன்னா, அவங்களோட இனத்தோட பேர் என்னன்னா ஹோமோ எரக்டஸ். சென்னையில் வந்துட்டு பல்லாவரம் பக்கத்தில் தான் எந்த வருஷம்னா 1863 வருஷத்தில் ராபர்ட் ப்ரூஸ் வூட்டுங்கிறவர் வந்துட்டு இந்த கீழ் பழங்கற்காலத்தோட கருவியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 இடங்களில், சென்னையில் மட்டும் இல்லாமல் 30 இடங்கள்லையும் இந்த கற்கால கருவிகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த இடை பழங்கற்காலம். கருவிகள் அளவில் மற்றும் ஏற்பட்ட சிறிய அளவினால் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது கொஞ்சம் பெரிய கருவியாக பயன்படுத்தியிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் சின்னதாக பயன்படுத்தினது தான் இடை பழங்கற்காலம். ஸோ ஏதோ ஒரு பழங்கற்காலத்தை பற்றி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கலன்னா அது மேல் பழங்கற்காலம். இப்பண்பாடு தொடர்பை இடங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை கண்டறியப்படவில்லை. எதுனா மேல் பழங்கற்காலம். அதுக்கான சான்று வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல. அடுத்தது இடைக்கற்காலம். இதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற கருவி என்னென்னா சென்ட் குவாட்ஸ் ஆகிய சிறிய செதில்கள் சுரண்டும் கருவிகள், பிறை வடிவம் மற்றும் முக்கோண வடிவ கருவிகளும் எந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மணற்குன்றுகள் நிறைந்த கடற்பாறை பகுதியை தான் தேரின்னு சொல்லுவாங்க. இது எங்கே காணப்படுதுன்னா தூத்துக்குடி பக்கத்தில் இது வந்துட்டு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இடங்கள், இந்த இடைக்கற்கால பண்பாடு தொடர்பான சான்றுகள் எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இது இவ்வளோ இடத்துல கிடச்சிருக்கு. அடுத்தது புதிய கற்காலம். இங்கே வந்துட்டு செல்ட் அப்படிங்கிற ஒரு மெருகேற்றப்பட்ட கைக்கோடாரியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே முக்கியமான சான்று எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா பையம்பள்ளி, எங்கே வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. இரும்பு கற்காலம், இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்துட்டு அந்த டேபிளில் கொடுத்துருப்பேன். அந்த ஈமச்சடங்கு பெருங்கற்காலம், அதாவது இரும்பு காலத்தில் ஈம சடங்கு நடந்திருக்குன்னு சொன்னல, அது எத்தனை டைப்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. டால்மேன், சிஸ்ட், மெக்கேர், ஒர்ன் அண்ட் வந்துட்டு சார்கோபேக்கஸ், அப்புறம் கேரள வகை. இதை எப்படி நான் வந்துட்டு ஷார்ட்கட்டாக மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன். சமூகம் மற்றும் அரசியல், குடித்தலைமை முறை, யாரை வந்துட்டு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்கன்னா ரத்த உறவினர், யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் தான் அடுத்த தலைவர், அடுத்தது அதே குடும்பத்தில் தான் தலைவராக நீடிச்சுட்டு வர்றார். அந்த முறை தான் அவங்க வந்து
பின்பற்றியிருக்காங்க. வரலாற்று ஆதாரங்கள் வந்துட்டு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரின் கல்வெட்டில் வந்துட்டு தமிழகத்தின் சேர சோழர் பாண்டியர் பற்றிய குறிப்புகள் உள்ளன. அடுத்து வந்துட்டு கொடுமணல் அகழ்வாய்வு, தமிழ் பிராமி எழுத்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்து கூடிய தொற்பொருட்கள் எங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமணலில் கிடச்சிருக்கு. மண்பாண்டங்கள், வெளியே சிவப்பு உள்ளே கருப்பு, உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் மண்பாண்டங்களும் கிடச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இதுவரையும் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்குலாம் ஒரு ஷார்ட்கட். நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ரீகால் பண்ணுறக்காக எடுத்துக்கோங்க. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஷார்ட்கட் மட்டும் போதும். தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகளா, ஓகே எடுங்க. இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு இந்த ஷார்ட்கட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட பேஸ்டு கொஷின்ஸ், டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நிறையா ஷார்ட்கட் கொண்டாந்து கொடுப்பேன். சிஜே தாம்சன் மொத்தம் 3 காலகட்ட முறை வச்சுருக்காரா, உருவாக்கியிருக்காரா. அதை எப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம்? எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ்பிஐனா எஸ் ஸ்டோன் ஏஜ், பீனா பிரான்ஸ் ஏஜ், அயன்னா அயன் ஏஜ். அடுத்தது பாருங்கள், பண்பாட்டு காலவரிசை அட்டவணை. சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ட்ரிக்கு. சென்டர் பாக்ஸ் தான் ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்துட்டு பண்பாடு. அந்த பண்பாட்டில் என்ன முக்கிய அம்சம் அப்படிங்கிறத நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்டரில் இருக்க ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பழைய கை, பழங்கற்காலத்துக்கு ஷார்ட்கட் என்னென்னா பழைய கை. அப்படின்னா கையில் நம்ம என்னென்ன இது பண்ணலாம், கை கோடாரி, வெட்டு கத்தி, அதெல்லாம் வந்துட்டு கையில் தானே நம்ம பயன்படுத்துவோம். பழைய கைன்னு வந்தால் கை கோடாரி, வெட்டு கத்தி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இடைக்கற்காலம், இடை இஸ் ஈக்குவல் டு நுண். நுண்கருவிகள் எங்கே பயன்படுத்தியிருக்காங்க? இடைக்கற்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. புதிய கற்காலம், புதுசுனா இப்போ ஒரு விஷயம் புதுசாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? பளபளன்னு இருக்கும். மெருகு, புதுசுனா மெருகு, பாலிஷ்ட். மெருகேற்றப்பட்ட விஷயம் வந்து எங்கே பயன்படுத்திருக்காங்கன்னா புதிய கற்காலத்தில். இரும்புல இரும்புன்னு இருக்கா, அதை பிடிங்க பாருங்க, இரு வருதா, அப்போ கருப்பு. இம்பு அப்படின்னு வருதா, சிவப்பு. இரும்பு கூட்டல் சிவப்பு தான் இரும்பு. ஸோ இரும்பு, சிவப்பு, கருப்பானங்கள் வந்துட்டு எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா இரும்பு அல்லது பெருங்கற்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பழங்கற்கால முக்கிய கண்டுபிடிப்புகள். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பாருங்கள். 1863 பல்லாவரத்தில் ஃபுட்பால் மாதிரி கல் கிடச்சிச்சு. எப்போ? 1863 பல்லாவரத்தில் ஃபுட்பால் மாதிரி கல் கிடச்சிச்சு. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுட்டு பாருங்கள், ஃபுட்பால்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட் எந்த இடத்துல? பல்லாவரத்தில் 1863 பழங்கற்காலத்துக்கான கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது பாருங்கள், அதிரம்பாக்கத்துக்கு ஷார்ட்கட். அதிரம்பாக்கத்தில் 1.5 மில்லியன் அதிர்ச்சி. அதிரம்பாக்கத்தில் 1.5 மில்லியனை பார்த்தோன்னா அதிர்ச்சி. அப்படின்னா 1.5 மில்லியன் இயர்ஸ் பழமையான மனித வாழ்விட சான்று எங்கே கிடச்சிருக்கு? அதிரம்பாக்கத்தில் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஷார்ட்கட்டு. பஸ்ஸில் தருமபுரிக்கு போனாங்க. பஸ்ஸில்னா பாசல்ட் சால்ட்டு. தருமபுரிக்கு போனாங்களா? எரிமலை பாறைகள் செய்யப்பட்ட கருவிகள் எங்கே கிடச்சிருக்கு? தருமபுரியில் கிடச்சிருக்கு. அந்த எரிமலை பாறைகளால் செய்யப்பட்ட கருவி பேர் தான் பசால்ட். புதிய கற்கால முக்கிய இடம் வந்துட்டு பையம்பள்ளி. இதுக்கான ட்ரிக் பாருங்கள். பையம்பள்ளி தானியப்பை. இப்போ பையம்பள்ளி தானியப்பைன்னு வச்சிங்கன்னா பையம்பள்ளியில் ஒரு விஷயம் பானை கிடச்சிருக்கு. அந்த பானையில் தானியங்கள் இருந்திருக்கு. கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிர். தானியங்கள்னால் கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிர். அடுத்து ஈமச்சடங்கு முறை சொன்னால அதில் ஒரு 6 டைப் இருக்குது. அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு பாருங்கள். 3வது பாக்ஸில் உங்களுக்கு இருக்குது. டேபிள் மேலே டால், டேபிள் மேலே டால் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சிங்க. இந்த டால் மேன். நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், என்னடா அவன் இங்கிலீஷில் சொல்கிறான், தமிழில் ஷார்ட்கட் இருக்குது, இங்கிலீஷில் ஷார்ட்கட் இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு கொஷின் பேப்பர் வந்துட்டு பை லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டேபிள் மேலே டால், அப்போ டால் மேன் அப்படின்ட்டு வகை வந்துடும். டேபிள்னு வந்துருச்சா, டேபிள் மேலேயா, மேஜை போன்ற வடிவிலான நினைவு சின்னம். அடுத்தது கிறிஸ்டுக்கு பாருங்கள், க்ளோஸ்ட் பாக்ஸ். டேபிள் மேலே டால் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது க்ளோஸ்ட் பாக்ஸ், சி வருதா, அதான் சிஸ்ட். புறமும் கற்பலங்கள் மூடிய கல்லறை. எல்லா பக்கமும் கற்பலங்களாக மூடி, க்ளோஸ்ட் பாக்ஸ்னால் எல்லா பக்கமும் மூடுறது. அடுத்தது சிங்கிள் மேன் நிற்கிறான். மென்னு வருதா, மென்ஹீர் வகை வந்து மென்ஹீர். சிங்கிள் மேன் நிற்கிறான். நிற்கிறான்னா எதை நிற்க வைப்பாங்க? ஒற்றைக்கல், குத்துக்கல், நடுக்கல். ஓகே.
அடுத்த 4வது ஷார்ட்கட் பாருங்கள், லார்ஜ் பாட், முதுமக்கள் தாலி, பெரிய ஈம மட்பானம் சாடி. லார்ஜ் பாட்டுங்கிறது முதுமக்கள் தாலி. சரக்கு பெட்டி, 5வது ஷார்ட்கட் பாருங்கள், சரக்கு பெட்டி. இதுதான் சார்கோபேக்கஸ், வகை வந்து சார்கோபேக்கஸ். அடுத்து சுட்ட களிமண் ஈம தொட்டியை தான் சரக்கு பெட்டி அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்கட்டாக நான் இது வச்சுக்கலாம். குடை தொப்பி போட்ட பத்தி, கொடக்கால் தொப்பிக்கல் பத்திக்கல், கொடக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல், இதான் விளக்கம். குடை தொப்பி போட்ட பத்தி அது ஷார்ட்கட். அது என்ன வகை? கேரளா வகை. ஸோ அடுத்தது முக்கிய கலை சொற்கள் இங்கே பாருங்க. தூத்துக்குடியில் தேரி மாஸ் சிவப்பு மண், தேரி மாஸ் சிவப்பு மண், தூத்துக்குடி அருகே உள்ள சிவப்பு மணக்குன்றை தான் தேரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபர்னிஷிங், கூழாங்கற்கள் கொண்ட பானையை மெருகேற்றும் முறை. தேரி, தேரினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபர்னிஷிங், ஃபர்னிஷிங்னா என்னன்னா கூழாங்கற்களை கொண்டு பானையை மெருகேற்றும் முறை. அடுத்தது கொடுமணல், கொடுமணல் என்ன கிடைச்சிக்கு? தமிழ் பிராமி எழுத்துக்கூடிய தொட்பொருள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கொடுமணல். ஸோ இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டேன். உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் நான் சொன்னது புரியலன்னா நீங்கள் என்னோடய வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்கட்டை வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்கும். உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நான் இன்றைக்கி ஆன்சர் தரப்போகிறதில்ல, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் யார் வந்துட்டு ஆப்ஷன் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்துட்டு ஆன்சர் கீ சென்ட் பண்ணுறேன் அவங்களோட கமெண்ட்லேயே. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்துங்க. நான் கொஷின் மட்டும் வாசிக்கிறேன். 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருவாங்க? 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் பல்லாவரத்தில் முதல் கற்கால ஆயுதத்தை கண்டறிந்தார். ஷார்ட்கட் போங்க, அந்த ஷார்ட்கட்டில் ஏதாச்சும் ட்ரிக் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட் சரியாக இருக்கா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது அத்திரப்பாக்கம் காஸ்மிக் கதிர் ஆய்வின்படி சுமார் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர். 3வது கூற்று வட ஆட்காட்டு மற்றும் தருமபுரி பகுதியில் பாஸ்லட் எரிமலை பாறைகளால் செய்யப்பட்ட கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ இதில் எத்தனை கூற்று சரியாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். 2வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை எது? இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மேஜை போன்ற வடிவிலான சின்னம், மேஜை போன்ற வடிவிலான நினைவு சின்னம். கிறிஸ்ட் எதுக்கு வரும்? க்ளோஸ்ட் பாக்ஸுக்கு வரும். பார்த்துங்க எத்தனை இது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் இந்திய தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்த கண்டறிந்த தானியங்கள் யாவை? அதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. அடுத்தது பொறுத்துக்கோ. பட்டியல் 1 பட்டியல் 2 எது எது கரெக்டாக பொறுத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள். கோசஸ்தலையார பகுதியில் வாழ்ந்த மனித மூதாதையர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள்? இது ஷார்ட்கட் இல்லை, அதனால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹோமோ எரெக்டஸ் சேர்ந்தவங்க. கூற்று ஏ மற்றும் காரணம் 6. கூற்று காரணம் இந்த கொஸ்டின் தாங்க இருக்கலே கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும். ஸோ கூற்று 1 ஏ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பயன்பாட்டுடன் தொடர்புடைய இடங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. கரெக்டு, நம்ம பார்த்துருக்கோம். மேல் பழங்கற்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நான் தமிழ்நாட்டில் கண்டறியவில்லை. அடுத்தது காரணம் தென் தமிழகத்தில் இலங்கை கீழ் பழங்கற்காலம் பயன்பாட்டின் சான்று கிடைக்கவில்லை. தென் தமிழகத்தில் இலங்கையில் உள்ள கீழ் பழங்கற்கால பண்பாட்டின் சான்று கிடைக்கவில்லை. ஸோ இது காரணமா? இல்லை, காரணம் இல்லை. இருந்தாலும் நான் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் கீ அனுப்புகிறேன். கூழாங்கற்கள் கொண்ட மண்பாண்டங்களை மெருகேற்றும் முறைக்கு என்ன? இதுவும் அந்த ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன். சிஜே தாம்சனின் 3 காலகட்ட முறை எந்த அருங்காட்சியகத்தில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இது என்னோடய நோட்ஸ், அந்த முன்னாடி ப்ரீவியஸில் இருக்க நோட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தான் ஆன்சர் பண்ணிடலாம். கொடக்கல், தொப்பிக்கல் மற்றும் பத்திக்கல் ஆகிய பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள் எந்த மாநிலத்தில் காணப்பட்டன? கேரளா. தமிழ் பிராமி எழுத்துடன் கூடிய தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய அகழ்வாய்விடம் தமிழ் பிராமி எழுத்துனா கொடுமணல். ஸோ ஒரு சில கொஷின் வந்துட்டு ஷார்ட்கட் இருக்கனால நான் அதை சால்வ் பண்ணேன். நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் கீ அனுப்புகிறேன்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீ ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். தேங்க்யூ.